தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையானே போற்றி, அருள் தரும் முயாலே போற்றி போற்றி. சிவம் டிவி நேயர்களே, அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய பஞ்சாங்க பலாபலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 12ஆம் நாள் 25/4/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. இன்றைய கரணம் 7 மணி 8 வரை தைதுலம், பின்பு கரசை கரணம். இன்றைய நாம யோகம் வியாதிபாத நாம யோகம். இன்றைய யோகம் சித்த அமிர்தாதி யோகம். இன்றைய திதி துவிதியை திதி. இன்றைய ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய பஞ்சாங்க கிரக நிலவரங்களை பார்ப்போம். மேஷத்தில் குரு, சுக்கிரன், சூரியன். கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், ராகு, புதன். அதாவது இன்றைய கிரக நிலவரத்தில் ஒரு மாற்றம். சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ந்திருக்கிறார். அப்போது மீன ராசியில் இருந்த கிரகம் மேஷத்துக்கு வந்திருக்கிறது. இப்போ மீன ராசிக்காரங்க அந்த ராசி அதிபதி 2ஆம் இடத்துல போனது நன்மையா அப்படின்றத இந்த கிரக நிலவரங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்றைக்கான விஷயங்களை முதல்ல பார்ப்போம். அதாவது இன்றைய நம்ம வருஷ பிறப்பிலிருந்து புதுவிதமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான மருந்தும் வரும், அதையும் சொல்லிடுறோம். ஒரு நோயும் வரும், மருந்தும் வரும். செயற்கை மழையை உண்டாக்கக்கூடிய விஷயங்களும் வரும். அதனால் ஒரு பாதிப்பும் ஏற்படும். அதை ஏற்படுத்துகிறவர்களே அவங்களே பாதிப்பு ஏற்படுத்துவாங்க. அது எங்கெங்கே ஏற்படும் அப்படின்னா, பொருளாதாரத்தில் உயர்ந்து கோலோச்சி கொண்டிருக்கிற நாடுகளில் இது நடக்கும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ஒரு பாயிண்ட், ஒரு நல்ல விஷயம். அது கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது நடக்காது. மெதமெஞ்சி பணக்கார பட்டியலில் இருக்கின்ற நாடுகள் கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டு பாதிக்கப்படக்கூடிய ஆண்டாக திகழும். ஏன்னா அதுதான் புரியுதுங்களா? இப்போ சுக்கிரன் பயிற்சி, அதுக்கடுத்து நாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றம். இந்த கிரகம்தான் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்குது, கால நேரத்தையே அமைச்சு கொடுக்குது. புரியுதுங்களா? இயற்கை அல்லாமல் செயற்கையாக செய்யப்படும் போது அந்த நாடு பாதிக்கப்படும், இல்லை அந்த இடமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதே மாதிரி இன்றைய நாள் உலக மலேரியா தினம். இப்போது இன்றைக்கு நம்ம கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு, கொடிய விலங்கு, யானையை விட பெரிய விலங்கு. நம்மளே சொல்லுவோம், என்னடா கடிக்குதா? ஆமாம், முனிசிபாலிட்டி யானை பெருசு பெருசாக இருக்குது உங்கள் ஊர்லன்னுவாங்க. ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயம். கொசு. புரியுதுங்களா? நம் வீட்டில் அருகாமையில் நீர்நிலையை தேங்காமல் பார்த்து கொண்டாலே போதும், கொசுவை ஒழித்து விடலாம். நம்ம தான் செய்யணும். நம்ம வீட்டுக்கு மட்டும் கொசு வராமல் இருந்தால் பத்தாது. எல்லாரும் அதை பயன்படுத்தி அந்த விஷயங்களை செய்யும் பொழுது என்னாகுன்னா கொசுவே இல்லாமல் ஒழிச்சிடலாம். பார்த்திங்களா? மலேரியாவால் நிறைய பேர் இறக்குறாங்க, நோய்கள் வருகின்றது. அதெல்லாம் யாரால் வருது? அந்த முனிசிபாலிட்டி யானை, கொசு. அந்த விலங்கை வளர விடக்கூடாது.
ஆனால் அந்த விலங்கால் இந்த ஆண்டு தொந்தரவுகள் இருக்கின்றது, கவனமுடன் இருக்கணும். புரியுதுங்களா? சரி, இன்றைய ராசி பலன்களை பார்ப்போமா? இன்றைய ராசி பலன், மேஷ ராசி நேயர்களே, அதாவது விரயஸ்தானாதிபதி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டார். இன்றைக்கி ஏற்கனவே குரு இருக்கிறார், சூரியனும் இருக்கிறார், இப்போது சுக்கிரனும் வந்துட்டார். அப்புறம் நாங்கள் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இல்லை. உங்களுக்கு தனஸ்தானாதிபதி, புரியுதுங்களா, 7க்குடைய கிரகம், இது ரெண்டும் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ தனம், பணம், தினம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், புகழ் ஓங்கிடுவீங்க. இன்றைய நாளில் நடக்கும். இறை வழிபாடு மேற்கொள்ளுங்கள். ரிஷப ராசி நேயர்களே, எப்படி பார்த்தாலும் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீர்கள். கவனமுடன் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். நமக்கு எதெல்லாம் நல்லதுன்னு நாம் நினைக்கிறத விட இறைவன் நமக்கு நல்லதெல்லாம் செய்யணும்னு நம்ம நினைக்கணும். அப்போ எல்லாமே உங்களுக்கு சேரும். புரியுதுங்களா? பரிசு கொடுக்கறது, பரிசு வாங்கிறது, இல்லை கிஃப்ட்டு வாங்கி அதை வச்சு அழகு பார்க்கறது, அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். மிதுன ராசி நேயர்களே, சுகமாக வாழணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு உழைக்கணும். சும்மாவே இருந்துட்டு நான் சுகமாக இருக்கணும்னா, புரியுதுங்களா? அதாவது சுகம் ஸ்தானாதிபதி சந்திரன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில், தனஸ்தானாதிபதி 5ல் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதுவும் சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது சிறப்பு. உங்களுக்கு சுகம் தேடி வரும். கடக ராசி நேயர்களே, நலம் பயக்கும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், ஓம் நமோ நாராயணா. புரியுதுங்களா? நலமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், படிக்கின்ற மாணவர்கள் கவனமுடன் படிக்கணும், வியாபாரிகள் தொழிலதிபர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள், வருகின்ற நாட்கள் அப்படி தான் இருக்கும். நல்லா இருக்கணும், நலமாக இருக்கணும் அப்படின்னா தாயார் வழிபாடு, பெருமாள் வழிபாடை செய்து கொண்டே வரும்போது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. சிம்ம ராசி நேயர்களே, நான் சொல்ல வேண்டியது சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது அனுபவிச்சுட்டு தான் வரீங்க. புரியுதுங்களா? கவலையோடு கண்கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்தையும் ஒத்துக்கொண்டாலே போதும். ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பாராட்டுதலால் வளர்ந்த மனிதர்களை விட அவமானப்படுத்துனதால் வளர்ந்தவங்க தான் அதிக பேர். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஒருத்தரை பாராட்டிட்டோம், அவர் வளர்ந்துட்டாருன்னா அது ஒரு 50% பேர்னு வச்சுக்கோங்களேன். மீதி அவமானப்படுத்திட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி வளர்ந்தவங்க தான் இன்றைக்கி அதில் சரிபாதியாக இருக்கிறாங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயமானாலும் கவலை கொள்ளாமல் துணிந்து வெற்றி நடை போட்டால் வெற்றி அடையலாம். உங்களுக்கு அந்த அவமானப்பட்டதுன்னா தொடச்சிக்கிறீங்களே, அதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்க மாட்டுறீங்களே. கற்றுக்கிட்டு வாங்க, வெளியில் வாங்க, நின்று சாதிக்க பாருங்கள். புரியுதுங்களா? கிரக நிலவரங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தினா போதுமானது. அதாவது பூர்வீக சொத்து பிரச்சனை, அது மாதிரி எனக்கு ஏதாவது பார்ட்டிஷன் பிரித்து கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்குற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம தான் கவனமாக இருக்கணும், நம்ம தான் அந்த விஷயத்தை விட்டு கொடுத்து போகணும். அப்படி இருக்கும்போது தான் ஜெயிக்கும். புரியுதுங்களா? தந்தை வழியில் இருக்கிறவங்களாலும் கொஞ்சம் கவலைகள் தோன்றி மறையக்கூடிய நாளாக இந்நாள் இருக்கின்றது. தெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்கள், வெற்றி அடையலாம். கன்னி ராசி அன்பர்களே, காசு, பணம், துட்டு, மணி, தனம் அனைத்தும் உங்கள்கிட்ட வரப்போகுது. இதுதான் இல்லை எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு மௌன புரட்சி உங்கள்கிட்ட. உங்கள் முன்னாடி நின்று பேசுவார்கள், அவமானப்படுத்துவாங்க, எல்லாம் சந்தோஷமாக பேசுவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறப்போ உங்களோட தேவைக்கு அவங்களால எதுவும் உங்களுக்கு செய்ய முடியாது. சொல்கிறேங்கள, நீங்கள் எல்லோரோட தேவைக்கும் நீங்கள் முன்னின்று ஒரு விஷயத்தை சொல்கிறதுலேருந்து கேட்கறதுலேருந்து செய்து முடிப்பது வரை நிற்பீர்கள். ஆனால் உங்களுக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா அவங்க யாரும் துணை நிற்க போவதில்லை, நிற்கவும் முடியாது. நீங்களே தான் கடவுள் உங்களுக்கு. புரியுதுங்களா? தனஸ்தானம் வேலை செய்யுது, லாபஸ்தானம் தனஸ்தானத்தில் இருக்குது. அப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு நன்னாள். துலாம் ராசி நேயர்களே, அதாவது சந்திரன் பயணப்பட்டாலும்
குருவின் நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். அப்போது உங்களுக்கு 3ஆம் இடம் என்று சொல்ல சகோதர ஸ்தானமும் சரி, 6ஆம் இடம் என்று சொல்லப்படுற வேலைவாய்ப்பு கடன் ஸ்தானம் வந்தாலும் சரி தான் இன்றைக்கி வேலை செய்யும். கடன் வாங்கியாவது ஒரு சுப செலவு செய்ய சொல்லும். கோடை வந்துடுச்சு, புதுசாக ஒரு மின்விசிறி வாங்கிக்கலாம், சாதா மின்விசிறி வேணாம் குழுகுழு மின்விசிறி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படக்கூடிய நாளாக இன்று திகழ்கிறது. வாங்கியும் மகிழ்வீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆதரவு கரம் நீட்டி வர காத்து கொண்டிருக்கின்றது. நம்மளோட கௌரவத்தை விட்டுட்டுன்னா தன்மானம் சுயமரியாதை இல்லை, கௌரவம். அது வரட்ட கௌரவம். கேட்கலாமா கேட்கக்கூடாதா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, நம்ம பார்த்தா அவங்க ஒரு மாதிரியாக அந்த மாதிரிலாம் விட்டுடணும். எதுவாக இருந்தாலும் என் அப்பன் இறைவன் மேலானை எனக்கு அனைத்தும் நன்றாகவே நடக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற அத்தனை பணிகளும் வெற்றியடையும். இறைவனோட ஆதரவு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறீங்க. கொஞ்சம் நெருங்கிடுச்சு, இன்னொரு 10 நாள். ஆனால் சமமாக தான் உங்களுக்கு பலன் இருக்கும். மற்ற ராசிக்காரங்களுக்கு பார்வையில்னா டக்குன்னு ஓஹோன்னு அடுத்த லிஃப்ட் கிடச்சிடும். உங்களுக்கு நிதானமாக கிடைக்கும். பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து சேரும் உங்கள்கிட்ட. ஓகேங்களா? தனுசு ராசி அன்பர்களே, ஒரு பாசத்தால் போராட வேண்டிய சூழ்நிலை, ஒரு பாசத்தால் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. தன் குழந்தைகள், மனைவி, புரியுதுங்களா, இவங்க விஷயத்துலேயும் சற்று எச்சரிக்கை வேணும். புரியுதுங்களா? இந்த ஆண்டில் சுக்கிரனை தான் காப்பாற்றணும்னு சொல்கிறோம். சுக்கிரனை நம்ம எந்தளவுக்கு பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் வளர்ச்சி அடைவோம்னு சொல்கிறோம். அதுதான். வாரம் ஒரு நாள் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம்னாவே சந்தோஷமாக போயிடுச்சு. சுற்றணும். தனுசு ராசி என்பர்கள் சுற்றணும். சுற்றினீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. மனைவியாக இருந்தால் கணவனை, கணவனாக இருந்தால் மனைவி, அவ்வளோதான். அன்பு மிகுதியாக பார்க்கணும். எல்லாமே வெற்றியடையக்கூடிய ஒரு நாள், பாசம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் திகழ்கின்றது. மகர ராசி அன்பர்களே, கோபம் எல்லாத்தையும் மாற்றிடாது. அந்த நிமிஷத்துக்கு வேணால் மாற்றும். நிரந்தரமான சொல்யூஷன் அது கொடுக்காது. அந்த கோபம் இந்த உடலுக்கு எவ்வளவு தீங்கை விளைவிக்கும் என்று அப்பொழுது உங்களுக்கு புரியாது. ஐயோ நம்ம கோவப்பட்டிருக்கக்கூடாதே அப்படின்ற மாதிரி இருக்கும். பல் கண் பாதிப்பு உண்டாகும், கவனம் தேவை. அதுதான் ரொம்ப முக்கியம் மகரத்தை பொறுத்தவரையிலும். புரியுதுங்களா? ஏன்னா அதுதான் விஷயம். நம்மளோட பார்வை நேத்திரங்களை கவனமுடன் செயல்படணும். சகோதர ஸ்தானம் பாதிக்கப்படுகிறது. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல அங்கீகாரத்திலிருந்து கோவப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம். செய்கிறேன்னு சொன்ன குருவும் நமக்கு ஒன்றும் செய்யலை, சுற்றி இருந்து பார்க்குறவங்களும் செய்கிறேன்னா செய்ய மாட்டுறாங்கன்னா செய்யறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. கிரகணம் இடம் தரவில்லை. இடம் தரும்போது அனைத்தும் நீங்கள் செய்யலாம். இன்று அமைதியுடன் இருக்க வேண்டிய ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, அதாவது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நடந்தாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்க, ட்ராக் மாற்றிப்பீங்க. நான் பின்னாடிருந்து படிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவீங்க. முடிவுரையிலிருந்து படித்தால் சுவாரஸ்யம் இருக்காது, மனதிலும் நிற்காது. ஒரு கதையை முடிவுரையில் இருந்து படித்தால் சுவாரஸ்யமும் இல்லாமல் போயிடும், ஒரு மனதில் பதிவதும் பதியாமல் போயிடும். அதனால் எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன சொல்லி தரப்படுகிறதோ அதை பயன்படுத்தி நீங்கள் ஜெயிக்கலாம். அதே மாதிரி ஆலோசனைகளை கேட்டு அதன் பிரகாரம் செய்யணும். தானே எல்லாம் செஞ்சிடும்னு சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுடைய கடன் தொந்தரவும் தீராது, மனதளவில் மகிழ்ச்சியும் வராது. புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த உலகத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் சனீஸ்வர பகவான் ஓடுறாரு. உங்களுக்கு தெரியாது, அவர் பெஸ்ட் ப்ரொஃபஸர், அவர் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். புரியுதுங்களா? ஏழரை சனி வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கான விஷயத்தை கொடுத்துருவார். அப்போ தெரிஞ்சிடும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு. புரியுதுங்களா? அப்போது நீங்கள் என்ன செய்யணும்? வெற்றி ஒன்றே குறிக்கோள். எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு ஜெயிங்க. புரியுதுங்களா? இன்றைய நல்ல நாளில் நீங்கள் அதை செய்யலாம். குரு வழிபாடை மேற்கொண்டு உங்கள் வாழ்வியலில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டார். தனஸ்தானம் வலுப்பட்டுருக்கு. ஏற்கனவே எங்கள் சூரியன் இருக்கார், இப்போ சுக்கிரன் சேர்ந்து குருவும் சேர்ந்து உங்களுக்கான விஷயங்கள், இந்த போட்டி பொறாமை அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்னா அதெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க.
நம்ம கூட விளையாட்ட சொல்லுவோம், நீ வந்த வேலையை பாரு, மற்றவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி போகிற விஷயம் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு பொதுவான விஷயத்துக்கு போய் தலையிட்டு மூக்க மாட்டிக்கூடாது. நீங்கள் மாட்டிப்பீங்க அடிக்கடி. அதை விடுத்து சரியாக செயல்படுத்துகிற விஷயங்களை கேட்டு செயல்படுத்தினா போதும். புரியுதுங்களா? இந்த மீனத்தில் இருக்கின்ற ஆண்களாக இருந்தால் பெண்களையும், பெண்களாக இருந்தால் ஆண்களையும், மூத்தோர்களையும் மதித்து நடந்தாலே எல்லா நாளும் பொன்னால் தான். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல். ஏன்னா உங்களுக்கு தலைவலி வந்துடும். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐயோ தலைவலிக்குதே அடுத்த தலைவலி உங்கள்கிட்ட வந்துடும். வியாபாரம் சம்மந்தப்பட்டது, தொழில், நீங்கள் செய்கிற தொழில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். நான் இப்போ தரலையே, நீங்கள் தரலன்னா நான் இப்போ கொடுன்னு உட்காந்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் போட்டி நிறைந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொண்டு வெற்றியடையுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.